வாங்க இன்னைக்கு கோதுமை மாவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கிடுவோம். ரவை போட்டால் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். அப்புறம் லைட்டாக சோடா உப்பு எடுத்துக்கிடுவோம். சோடா உப்பு உங்கள் விருப்பம் தான், வேணா போடுங்க, இல்லைன்னா இருக்கட்டும். இப்போ நான் வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு செஞ்சதாங்க நல்லாயிருக்கும். அதை வடிகட்டிடுவோம். சீனி போடுறதோட நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோம்னா மண்டை வெல்லம்னாலும் சரி, அச்சு வெல்லம்னாலும் சரி, நல்லா எதனாலும் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீனி போடுறதோட. இப்போ இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி போடணுன்னா போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ ஏலக்காய் பொடி இல்லை. எள்ளும் போட்டுக்கலாம். எள்ளு போட்டால் நல்லா மணமாக இருக்கும். நல்லா ஸ்போர்க்கை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கடையில் மைதா மாவில் செய்வாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவு செஞ்சுக்கிறோம். இந்த கோதுமை மாவில் செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி சீனி போடலை, வெல்லம் போட்டு செய்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான ஆகாரமாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்கும்போது காலையிலேருந்து தைக்கலை, இனிமேல் தான் இதை துணி வெட்டுறேன்னா வெட்டும்போது வீடியோ எடுக்கேன். எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் நான் பொரிச்சு அடிக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கேன். தெருவை தொளிச்சு விட்ட மாதிரி மழை போடுதுங்க. சும்மா லைட்டான மழை பொரிஞ்சு வரும். அது ஃபஸ்ட்டு இதுனோடனையும் எப்பயுமே ஃபஸ்ட்டு இது சரியாக வராது. இந்த முறையெல்லாம் அடிக்கிறதுன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பப்போ எடுத்துருவோம். அங்கிட்ட இங்கிட்ட சைடில் விழுந்ததெல்லாம்.
ஓகே, இப்போ கடைசிலேயே போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. யாருக்கு இந்த மொறு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னைக்கு எங்களுக்கு கரண்ட் கிடையாது, அதனால துணி தான் வெட்ட போகிறேன். ஒரு 10 துணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வெட்டி பார்ப்போம். வெட்டிட்டு கருப்பு கலர், மெரூன் கலர், பட்ரோஸ் கலர், பாசிப்பருப்பு கலர் எல்லாமே 50 ரூபாய்க்கு துணி தான். துணி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மார்க் பண்ணி எடுத்துவோம். பார்த்து போட்டு கொடுவோம். பேக் சைடும் வரக்கூடாது, கை பக்கமும் வரக்கூடாது. வெட்டு பக்கம் போகிற மாதிரி நீங்கள் எழுத்து ப்ளவுஸில் எழுத்து இருந்துச்சுன்னா வெட்டு பக்கம் போகிற மாதிரி பார்த்து நீங்கள் போடுங்க. ஓகேயா? வெட்டு பக்கம், பட்டி பக்கம் அப்படி. ஒரு சில பேருக்கு இந்த சைடு வந்துற மாதிரி ஒரு சிலவங்க போட்டுருவாங்க. அது போக ரொம்ப நாள் ஆகும். எப்படினாலும் வாஷ் பண்ணால் 2-3 தடவை வாஷ் பண்ணாலும் அது போகும். அந்த அச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்து எழுத்து மட்டும் பார்த்து நீங்கள் போடுங்க, எழுத்து உள்ள பகுதி. இந்த கோதுமை மாவு அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் இப்படி எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி இந்த சைடு வர்ற மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இது நமக்கு இந்த சைடு தான் வரும். இங்கிட்டு மேல் பக்கமாக போடாமல் இந்த இது நமக்கு அடிப்பக்கமாக போய் அந்த சைடு கை பகுதிக்கும் நம்ம கிராஸ் பகுதியும் வெட்டும் தெரியுமா? அங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்து பகுதி மறைஞ்சிரும். மறையாது, எங்கிட்டாவது ஓரமாக போயிடும் நமக்கு. இந்த பாருங்க, எழுத்து பகுதி இங்கிட்டு இருக்கா, இங்கே இருக்கு எழுத்து பகுதி. நம்ம என்ன செய்வோம், இங்கே உங்களுக்கு பேக் சைடு எடுத்துருவோம். இங்கிட்டு கிராஸ் போட்டு நம்ம கிராஸ் கட்டிங் போடுறதுனால இவனுக்குள்ள தோள்பட்டை இதெல்லாம் வந்துடும். இது வெட்டு பகுதியில் இந்த எழுத்து போயிடும். அதனால சேஃபாக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவங்க புது ப்ளவுஸ் போடும்போது அது ஒரு மிஸ்டேக்காக நமக்கு ஆயிரும். அப்படி ஒரு சில பேர் அப்படித்தான் தைச்சு கொடுத்துருவாங்க பார்க்காம. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எழுத்து இருக்கு, இதே தான். இப்படி மேல் பகுதியாக போடாமல் இப்படி அடிப்பகுதியாக கீழ்ப்பகுதியாக அதில் போயிடணும். நம்ம ஸ்டார்டிங் பேக் சைடு தான் எடுப்போம், பின்பக்கம் தானே எடுப்போம். அதனால் அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 5 ப்ளவுஸையும் ஒன்றா விரித்து போட்டாச்சு. $19 + 1 $20 சுற்றளவு வருது. $13 + 2 15 உயரம் சரியான உயரம். அக்குள் 6.25. கை கீழ் சுற்றளவு 5.5.
முன்கழுத்து உயரமும் உங்களுக்கு 6 இன்ச் இருக்கு. சரியா? சுத்தமாக போடுற நேரம் மட்டும் கீழே வந்து கோடு வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உயரத்தை வந்து அளவிடுங்க. ஏன்னா முன்ன பின்ன இருக்கும் அதுக்காக. இப்போ எல்லாமே பேக் சைடு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. முதல் கீழே ஸ்ட்ரெயிட்டை இந்த கோடு போட்டதை வெட்டிடுவோம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணதெல்லாம் வெட்டிடுவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க துணி கிணி நவுளுதா என்னன்னு. உங்களுக்கு பாருங்க, இப்போ எழுத்து உள்ள பகுதி நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எங்க இருக்குன்னு. உங்களுக்கு உயரம் கூடனால நம்ம வந்து பட்டி வந்து 3.25 to 4.25 தாங்க எடுக்கணும். ஏன்னா உயரம் வந்து இவங்களுக்கு வந்து 15 20 வந்து சுற்றளவு இருக்கு. உயரம் கூட காத்துக்கு பறக்கு. அதனால நம்ம ஜாயிண்ட்டு இது சைடு சாண்டை அடிக்கிற இடத்துல 3.25, பட்டன் பீஸ் அடிக்கிற இடத்துல 4.25 போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க கழுத்து நல்லா ரவுண்டா போடுவாங்க. பின்கழுத்து முன்கழுத்துமும் இறக்கம்தான், பின்கழுத்துமும் இறக்கம்தான். அவ்வளோதான். பட்டி உயரத்தை கணக்கு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து இப்போ பாருங்க ஒரே நேரத்தில் 5 ப்ளவுஸையும் போட்டு கட் பண்ணிடும். அடுத்து நமக்கு உட்காந்து நம்ம உட்காந்து எந்திக்காம அடித்தோம்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து 40 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சோழிக்கு எந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். மொத்தமாக இருக்கறனால குடஞ்சி வெட்டியும் இதுலேயும் போட்டு வெட்டி விட்டுருவோம்.
அடுத்து கை, மெயின் பீஸே கை தான். ஏன்னா கை வந்து நம்ம லைட்டாக விலகுனா கூட சுருக்கடிக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும். அதனால் பார்த்து சேஃபாக ஒன்று போல் இது பண்ணி வெட்டி விட்டுருங்க. கீழே கார்னர் பகுதி ஒன்று போல் வெட்டி விட்டுருங்க. அளவு சட்டையிலேருந்து கீழே மடிச்சு அடிக்கிறதையும் கணக்கு பண்ணி நம்ம அப்படி ஈஸியாக அளவு எடுத்துடலாம். 7.5 இருக்கு கை உயரம். 7.5னா மேற்பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச். இப்போ அப்புறம் 7.5 தான். ப்ளவுஸ்க்கு மெயின் அளவே ஒரு 4 அளவு தான். சுற்றளவு, உயரம், முன்கழுத்து உயரம், அப்புல். இதை வந்து நம்ம அப்பப்போ எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ அளவு ப்ளவுஸை கொண்டு வந்து அவங்கவுங்க அளவு ப்ளவுஸை வச்சுக்கிட்டே நம்ம வெட்டி அடிச்சிடலாம். அதுக்கு ஒரு புக்கு போட்டு எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த நாளும் உங்களுக்கு வந்து அளவு எடுக்க தெரிஞ்சிட்டாலே ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம். இப்போ வந்து இது 2 பகுதியாக நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா மொண்டையாக இருக்கு இல்லையா, அதனால. இப்போ குடஞ்ச வெட்டிலாம் வெட்டிட்டு இதில் பட்டன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுங்க. இப்போ இந்த 5 ப்ளவுஸும் வெட்டியாச்சு. நம்ம தைக்கும்போது அந்த இதை எடுத்து அதை இதில் வச்சுருவோம். இப்போ அளவு சட்டையில் சுற்றி, ஏன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சா நம்ம நாளைக்கு தான் தைக்க போகிறோம். இதை ஏதாவது பீஸ் இது மிஸ் ஆயிரும், அதுக்காக பார்த்து